அன்பார்ந்த எனதருமை வாக்காளர் பெருமக்களே, நடைபெறுகிற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை சாதித்து காட்ட நாளும் நமது வருகை தந்திருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, இந்த தேர்தலில் திமுக கழகத்திற்கு மக்களிடத்திலே போய் பிரச்சாரம் செய்வதற்கு ஒன்றுமில்லை. இல்லாத பொல்லாத உருட்டுகளை எல்லாம் இன்றைக்கு உருட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லி காட்டினேன். இந்த தேர்தல் முடிவடைந்து ஜூன் மாதம் 4ஆம் தேதி இந்த நாட்டிலே தேர்தலுடைய முடிவு அறிவிக்கப்படுகிற அந்த நாளிலிருந்து தமிழகத்திலே என்ன நடக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற மாபெரும் சக்தியாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திகழ்வார் என்பதை இந்த நாடு பார்க்கத்தான் போகிறது அன்பு சொந்தங்களே. எனவே அதற்கு முத்தாய்ப்பு கூறுகிற விதமாக திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில பட்டதெல்லாம் போதும், இரட்டலை தான் வேண்டும் என்று சொல்லி இந்த இரட்டலையை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டிய பொறுப்பை எனக்கு முன்பாக நிற்கிற எனது அருமை வாக்காளர் பெருமக்களுக்கு நான் கொடுக்கிறேன். அன்பு சொந்தங்களே, என்னை பொறுத்தவரை அனைத்து மதங்களுக்கும் அனைத்து சாதிகளுக்கும் சமமானவன், எல்லா மதங்களையும் சமமாக மதித்து போற்றுகிறவன். இந்த திண்டுக்கல் மக்களிடத்திலே இருக்கிற அன்பான உரிமையான அந்த குரல்களை ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் பாதுகாப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் இந்த முபாரக் செய்து காட்டுவான். திண்டுக்கல் வளமாகட்டும், முபாரக் வெல்லட்டும் என்று சொல்லி இந்த ஒட்டுமொத்த நாடு திரும்பி பார்க்கிற ஒரு மாபெரும் சாதனை திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் என்ற அடிப்படையில் முன்மாதிரி மட்டுமல்ல, ஒரு மாபெரும் வளர்ச்சி என்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை நமது நாடாளுமன்றத்துடைய வாக்காளர் பெருமக்கள் காண்பார்கள் என்று சொல்லி அதற்காக நீங்கள் ஏழை பங்காளனான உங்கள் வீட்டு பிள்ளையான எனக்கு நீங்கள் உங்களது பொன்னான வாக்குகளை ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி இரட்டையிலே சின்னத்திலே நீங்கள் முத்திரையிட வேண்டும். அதற்காக நீங்கள் உத்தரவிட வேண்டும். இந்தியாவிலேயே முன்மாதிரி தொகுதியாக வளர்ச்சியினுடைய முதல் கட்டமாக நமது திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி ஒழிப்பதற்கு, வளர்வதற்கு, மலர்வதற்கு என்னாலான அத்தனையும் செய்வேன் என்று சொல்லி போர்க்கால அடிப்படையில இந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியுடைய மாற்றத்திற்கு நான் உழைப்பேன் என்று சொல்லி நாம் அனைவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு அம்மா அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய சின்னமான இரட்டையில சின்னத்திற்கு நமது அமோக ஆதரவை தந்து நாடும் நமதே 40 நமதே என்கிற வெற்றியை சாதித்து காட்ட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் திரு நெல்லை முபாரக் அவர்கள் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியிலே கூட்டணி சார்பாக போட்டியிடுகிறார். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்கிறார். நமது சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், ஏழையின் சின்னம், முந்திரின் சின்னம், தொழிலாளியின் சின்னம், வெற்றி சின்னம். இரட்டைக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்கிறார். திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு 15 நாளா எல்லா பக்கமும் தேர்வு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். செல்வ இடத்தெல்லாம் என்ன செய்யும் சொல்ல மாட்டேங்கிறார், என்ன செய்ய போறதுன்னு சொல்ல மாட்டேங்கிறார். திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர், திமுக கட்சி தலைவர். அவர் இந்த 3 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார் என்பது மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். அதோட என்ன செய்ய போகிறார் என்பதையும் எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் அதெல்லாம் ஒன்று கூட சொல்வதில்லை. அங்க சட்டியில் இருந்தால் ஆப்பையில் வரும், சரக்கு இல்லையே, வேற ஒன்றுமே பேச முடியல. அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் நீ எடப்பாடிக்கு போய் நான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட பேசிட்டு போது சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த போட்டோவை எடப்பாடி நீ காட்டிருக்காரு. எனக்கு சிரிக்கிறது தப்பா? சொல்லுங்க, தப்புங்களா?
சிரிச்சா என்ன தெரியும்? அதுதானே தெரியும். இந்த விஞ்ஞான மூளைப்படுத்தவருக்கு கூட அது தெரியல. இந்த ஒரு சாதாரண விஷயம், சிரிச்சா பல்லு தெரியும். ஆனா அதை கிண்டல் அடிக்கிறார். பாவம், பிரத்தின் விளிம்புக்கு போயிட்டார். அதனால இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் உதிர்ந்து கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உருண்டு பிறண்டாலும் நீங்க வெற்றி பெறவே முடியும். நாம தான் ஜெயிக்கிறோம். இவர் என்ன பண்றாரு? இவர் என்ன பண்றாரு பாருங்க. இவர் என்ன கேட்கிறாரு? அவர் காது கேட்கிற மாதிரி சொல்லுங்க சத்தமா. இன்னொருத்தர் எப்படி இருக்காரு? இவர்தான் கள்ள கூட்டணி, கள்ள தொடர்பு கூட்டணி பேசுறாரு. கள்ள கூட்டணியா கள்ள தொடர்பு கூட்டணி யாரு இருக்கிறா? யாரு கள்ள கூட்டணி? திமுக. திமுக தலைவர். இது எப்படி இருக்குது? இது ஏதாச்சும் எப்படி நடிப்பு பாருங்க, எப்பேற்பட்ட நடிப்பு. சிவாஜி கணேசனே தோத்து போயிடுவாங்க. இப்படி எல்லாம் நடிச்சு மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு 3 ஆண்டு காலம் தமிழகத்தை குட்டிச்சுவராக்கிதான் மிச்சம். என்ன செஞ்சிருக்கிற 3 ஆண்டு காலத்துல செஞ்சிருக்காங்களா? ஒண்ணுமே செய்யல. அப்ப எதுக்கு முதலமைச்சர் சொல்லுங்க. அதோட இவருடைய திமுக நாடாளுமன்ற 38 பேர் இருக்கிறாங்க. 5 வருஷம் பெஞ்சு தேய்ச்சதுதான் மிச்சம். வேற என்ன 38 பேர் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பிச்சாங்க. என்னத்தை செஞ்சீங்க? மக்கள் கேட்கிறாங்க. நம்முடைய வெற்றி வேட்பாளர் முபரக் வந்தா குரல் கொடுப்பார்கள். குரல் அந்த நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பதற்கு தில்லு திராணி தெம்பு நம்ம கிட்ட இருக்குது. அது வெளியில பார்த்தா வீரவசனம். மோடி அவர்களை நேரில் சந்திக்கின்ற பொழுது சரணகதி. இதுதான் உங்க நிலைப்பாடு. எப்படி சிரிச்சிட்டு இருக்காரு பாத்தீங்களா? திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய இரட்டை வேடம் நாட்டு மக்களுக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க எப்படி நாடகத்தை அரங்கேற்றினாலும் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கிடையாது. மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சி சேர்ந்த தமிழகத்தில் 39 பாண்டிச்சேரி வெற்றி பெறும். விலகமோடு இடைத்தேர்தல் வெற்றி பெறும். ஆக திரு ஸ்டாலின் அவர்கள் எத்தனை பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டாலும் மக்கள் நம்ப தயாரா இல்ல. இப்ப சொல்றார், என்ன ஊரா போய் சொல்றார், டீசல் விலைய 65 ரூபா ஆகிறார். ஏற்கனவே சொன்னது என்னாச்சு? 4 ரூபா குறைக்கணும்னு சொன்னீங்களா? நீ 4 ரூபா குறை, நீ 65 ரூபா 30 ரூபா குறைக்க வேண்டாம், வெறும் 4 ரூபா குறை. மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. பெட்ரோல் டீசல் குறைக்கிற நீங்க எல்லாருமே பயன்படுத்துறோம். பெட்ரோல் டீசல இங்க வந்திருக்கிறீங்க. பெரும்பாலும் இருசக்கர வாகனம் வச்சிருக்கிறோம், 4 சக்கர வாகனம் வச்சிருக்கிறோம். இந்த 4 சக்கர வாகனத்துக்கு இருசக்கர வாகனத்துக்கு பயன்படுத்துகிற பெட்ரோல இதுவரைக்கும் 3 ரூபா தான் குறைச்சிருக்கிறீங்க. 5 ரூபா குறைக்குன்னு சொல்லிட்டு அதுலயும் பெட்ரோல் எதை செஞ்சிருக்கிறீங்க? எதுவுமே செய்யலையே. கேஸ் சிலிண்டர் 500 ரூபா குறைக்கிறது இருப்பா, 100 ரூபா குறைப்பா. நீ சொன்ன மாதிரி நீ ஏற்கனவே சொல்லியிருக்கிற தேர்தல் நேரத்துல தாய்மார்கள் அதை நம்பித்தான் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தா கேஸ் சிலிண்டர் 100 ரூபா மானியம் மாசம். இப்ப 500 ரூபா மானியம் பச்சை பொய் சொல்லிக்கிற ஸ்டாலின் ஏன் 100 ரூபா கொடுக்க மறுக்கிறீங்க? அப்ப பொய் தானே பேசுறீங்க. அதோட நாளைக்கு தங்கம் அதிமுக ஆட்சியில ஒரு பவுன் கொடுத்தோம், 75,000 50,000 கொடுத்தோம். திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தா 27,000 30,000 ஆக்குனாங்க, 50,000 60,000 ஆக்குனாங்க. திட்டத்தையே நிறுத்திட்டோம். திட்டத்தையே நிறுத்தியாச்சு. இதுதான் ஸ்டாலின் சாதனை. மக்களை ஏமாற்றுவதிலே வல்லவர். எப்படி எல்லாம் பேசணும்னு அவர்கிட்ட தான் நம்ம கத்துக்கணும். அவர் ஒரு திட்டத்தை அறிவிப்பாரு, அறிவிச்சுட்டு அது ஒரு குழு போட்டுவார். ஒரு திட்டத்தை அறிவிச்சுட்டு பேரை வச்சுட்டு ஒரு குழு போட்டுவார். அப்படி இவர் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டு காலத்துல
கூப்பிடுங்க. 52 குழு. இந்த 52 குழு இந்த ஆட்சி லைட்டா ஓய்டுவானா அமைச்சர் சீனிவாசனை காட்டுங்க. ஐஏஎஸ் ஆபீசர் அந்த அமைச்சர் இருந்தாங்க. நானும் முதலமைச்சரா இருந்தோம். 6 ஐஏஎஸ் அவ்வளவுதானே அப்படியே வேணாம் முடியும். பல டிபார்ட்மெண்ட் வந்து அனுபவம் வாங்கிட்டீங்க. அவரையெல்லாம் விட்டுட்டு அவரையெல்லாம் நம்பாத ஒரு குழு போட்டு அந்த குழு வந்து அந்த திட்டத்தை என்ன ஆலோசனை செய்யறாங்களோ அதன்படி அந்த செயலாளர் செயல்படணும். எந்த அதிகாரி செய்யணும் அவருக்கு தான் அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை நீ கொடுக்கணியா அவர் என்ன பண்றாங்க சுத்தி விட்டுருவாங்க. பையில சுத்திட்டே இருக்குது. 52 குழுவும் அதிகாரி நீ குழுவா போடுற எங்கிட்ட தானே ஃபைல் வரணும் அப்படின்னு சுத்தி விட்டுட்டே இருக்கிறார். ஒண்ணு கூட நிறைவேற்றல. 52 குழு கிடப்புல கிடக்குது. காரணம் நிர்வாக திறமையற்ற அரசாங்கம். ஒரு அதிகாரிகள் அவரை நம்பித்தான் அரசாங்கம் மோடி இந்த திட்டத்தை ஒப்படைச்சா முழுமையா செய்வாங்க. அதிமுக ஆட்சியில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி நம்பினோம் சிறப்பா செயல்பட்டாங்க. நாட்டு மக்களுக்கு நாங்க போட்ட திட்டம் இல்ல போய் சேர்ந்தது. அது மட்டும் இல்ல இன்றைய தினம் தேர்தல் பத்திரத்தை பத்தி பேசல. இவர் பேசுறது என்ன தகுதி இருக்குது? இவர் பேசலாமா? பெரிய திருடரை பார்த்து சின்ன திருடன் பேசுற மாதிரி இருக்கு. பெரிய திருடரை பார்த்து சின்ன திருடன் பேசுறாங்க. தேர்தல் பத்திரத்துல அவ்வளவு கோடி வாங்கிட்டாங்க. உனக்கு எரிச்சலா இருக்குதா? 10 இருக்குது. 656 கோடி 10. திமுகவுக்கு 656 கோடி தேர்தல் நிதி கொடுத்திருக்காங்க. தேர்தல் பத்திரத்தின் மூலமா தேர்தல் திமுக கொடுத்திருக்காங்க. பாரதிய ஜனதாவுக்கு 6000 கோடி கொடுத்திருக்காங்க. ஸ்டாலின் பார்த்தாரு ஏப்பா வெறும் 656 தான் வருமா? ஏன் 6000 வழின்னு புலம்பிட்டு தான் பேசிட்டு இருக்க. நீ 656 வாங்கினதுக்கு என்ன பதில் சொல்ற? இவரு பேசுறார் 6000 கோடி வாங்கிட்டாங்க. உனக்கு வள்ளின்னு விஷமா இருக்குது. பாவம் ஸ்டாலின் அவர்களே 656 கோடி 3 ஆண்டுகளில் தேர்தல் பத்திரத்துக்குள்ள வாங்கியிருக்கிறார். 2021, 22, 23 3 ஆண்டுகள் தான் ஆச்சு. 3 ஆண்டுகள் 656 கோடி வெள்ளை பணம் திமுகவுக்கு வந்திருக்குது. பல்வேறு நிறுவனத்தில் இருக்கு. அதுல எனக்கு சொன்னாங்க அண்ணா திமுகவுக்கு வந்திருக்குது. எங்களுக்கு சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் சென்னை சூப்பர் கிங் அந்த விளையாட்டுல இருந்து எங்களுக்கு ஒரு 6 கோடி கொடுத்தாங்க. அது ஒன்றும் ஊழல் இல்லையே. அது என்ன ஊழலா? ஆனா இவருக்கு அப்படி இல்ல. விளையாட்டுல இருந்து எங்களுக்கு கிடைச்சது. உங்களுக்கு ஆன்லைன் ரம்மி நிறுவனம் சூதாட்டத்திலிருந்து 550 கோடி சூதாட்டம். அதிமுக ஆட்சியில் சூதாட்டத்தை தடை செய்வதற்கு சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றலாம். ஆன்லைன் நடத்துகின்ற நிறுவனம் நீதிமன்றத்துக்கு போய் அவர்கள் தீர்ப்பு வாங்கி அவர்கள் வந்து அந்த ஆன்லைன் ரம்மி நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுல 550 கோடி வாங்கி இருக்கிறாங்க. எத்தனை உயிர் போயிட்டு ஆன்லைன் ரம்மி விளையாடி சொத்தை வந்து நடுத்தருக்கு வந்து குடும்பம் சீரழிஞ்சு போச்சு. அவர் உயிர் போயிட்டு. இப்படி சூதாட்ட நிறுவனத்தில் இருந்து பெறப்பட்ட தொகை 550 கோடி. அதிமுக ஆட்சி வந்தா இதெல்லாம் நோண்டி எடுத்து அக்கு வேற ஆணி வேற எந்த இடத்துல அவங்களோட பணம் தேர்தல் பத்திரத்தை மூலமா வந்தது என்று கண்டறியப்படும் ஸ்டாலின் அவர்களே, நீங்க வந்து கிண்டலும் கேள்வி மற்றவங்களை பேசுறீங்க. முதல் உங்க முகத்தை கண்ணாடியில் பாருங்க. அப்புறம் அடுத்த முகத்தை பார்த்து பழகி. உங்க முகமே கோணையா இருக்குது. அடுத்த முகத்தை பார்த்து என்ன பிரயோஜனம்? அப்படி சொல்ல தப்பா. ஏன்னா இவரும் அத தேர்தல் பத்திரம் மூலமா 656 கோடி வாங்கியிருக்காங்க. மற்ற கட்சிகளும் பணம் வாங்கி இருக்குது. அவ்வளவு பணம் வரலன்னு இவர் ஆதங்கப்படுறாரு. அவளுக்கு இவ்வளவு வந்துட்டு நமக்கு வரலையே அப்படின்னு. அப்படின்னா இவ்வளவு பணம் வரும்னா எவ்வளவு சகாயம் செஞ்சிருப்பாங்க. சும்மா பணம் கொடுப்பாங்களா? கொடுப்பாங்களா? சும்மா நீங்க ஏதோ ஒரு திட்டத்துக்கு கூட செல்ல வெட்டினதான் திமுக ஆட்சியில அந்த ஃபைலே எடுப்பாங்க. அப்படி இவருக்கே 656 கோடி கொடுக்குறா எவ்வளவு திட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருப்பாங்க தவறா? இதெல்லாம் திமுக ஆட்சி வந்து தோண்டி எடுப்போம். அப்புறம் ஊர் ஊரா போயிட்டு இருந்தார். இங்கேயும்
திண்டுக்கல் பெரியசாமி இருந்தார். அவர் ஒரு பொட்டி தூக்கி போய் ஒரு மேடை போட்டு வச்சுட்டார். எங்க பார்த்த பொட்டி அப்போ வேடிக்கை என்னன்னா, ஆனா திண்டுக்கல் இங்க திண்டுக்கல் பெரியசாமி அவர் வயசு என்ன, உதயநிதி ஸ்டாலின் நான் இருந்து பார்த்தது சொல்றேன். அப்போ எதிர்கட்சியா இருந்தாங்க திமுக. உதயநிதி ஸ்டாலின் இங்க திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்தார். ஒரு திண்ணையில பெட்ஷீட்டை போட்டு அவர் முன்னாடி வந்துட்டாரு. ஆனா இந்த பெரியசாமி போய் மூளையில் வந்துருக்காரு. கொடுமை பாரு, கட்சி வளர்த்ததுக்கு இடம் மூளை, கட்சி வளர்த்ததுக்கு இடம் திமுக மூளையில் தான் கிடைக்கும். அவர் வயசு அவருக்கு பாத்தீங்கன்னா மகன் வயசு தான் இருக்கு அவருக்கு. இவர் பக்கத்துல வந்துட்டு அங்க இருக்கிற மக்களை எல்லாம் அழைச்சி ஒரு இடத்துல கூட்டத்தை போட்டு மக்கள்கிட்ட உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு. உங்களுக்கு என்ன குறை இருக்குன்னு சொல்லுங்க, அந்த குறையெல்லாம் மனுவா எழுதி போடுங்க. இந்த பொட்டியில போட்டோன்னே, இந்த பொட்டி நிரம்பணுன்னே, நான் எங்க அப்பா சொல்லியிருக்காரு ஸ்டாலின், இந்த பொட்டி பூட்டி பத்திரமா எடுத்து போய் வச்சுக்கோமா. ஆட்சிக்கு வருகிறவர்கள இந்த சாவி எடுத்து பொட்டி திறந்து, சாவியை எடுத்து போட்டு திறந்து, பெட்டியை திறந்து நீ கொடுக்குற மனு எடுத்து படிச்சு பார்த்து நாங்க தீர்வு வாங்குறோம். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு தீர்வு கிடைக்க விட்டால் எங்க அப்பா முதலமைச்சர் இருப்பாரு, அவருடைய அறையை திறந்துட்டு வந்து நீங்க நேரடியாக குறை சொல்லலான்ட்டு ஒரு ஆசை தூண்டி மனுக்கள் வாங்கிட்டு போனாரு. இப்போ ஆட்சிக்கு வந்த பிறகு சாவி தொலைஞ்சிட்டு நினைக்கிறேன், இந்த பொட்டியை காணாத வச்சு தெரியும். திமுக போதாங்க சொல்லுங்க. அதனால அந்த பொட்டி வச்சு இந்த பொட்டி தூக்கி போயிட்டாரு. அந்த பொட்டி நாமத்துல இந்த பொட்டி கொண்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். எப்படியெல்லாம் மக்களை ஆசை தூண்டி மக்களை ஏமாற்றி இந்த பெட்டிகளை போட்டு கொண்டு வராங்க. என்ன வயதியா போடுற, தங்கத்தை போடுறியா, அதை பொட்டி போட்டுருக்கு. எவ்வளவு அநியாயம் பண்ணுது சிந்திச்சு பாருங்க. மக்களை எல்லாம் எப்படி ஏளனமாக சிந்திக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் இப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்டத்தை தமிழகத்தில் அரங்கேற்றி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த ஒரே கட்சி திமுக கட்சி. அதோட இன்னைக்கு விலைவாசி வெண்ணெய் முட்டுகின்ற அளவு உயர்ந்து போச்சு. அரிசி 15 ரூபாய் ஒரு கிலோ ஏறி போச்சு. இன்னைக்கு காலையில மதுரையில மார்க்கெட் பக்கம் போனேன். ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு போய் அவர்கிட்ட கேட்டேன். அங்க எல்லா டிவிலையும் வந்து நினைக்கிறேன். அவர்கிட்ட கேட்டேன், இப்பெல்லாம் விலைவாசி எப்படின்னு. எல்லா பொருளும் 40% உயர்ந்து போச்சு. அரிசி விலை உயர்ந்து போச்சு, சர்க்கரை விலை உயர்ந்து போச்சு, பருப்பு விலை, எண்ணெய் விலை, மற்ற தானியங்கள் விலை எல்லாம் உயர்ந்து போச்சுங்க. 40% உயர்ந்து போச்சுங்க. ஆட்சிக்கு வந்து விலை ஏற்றம் இந்த ஆட்சியில விலை குறிப்பதற்கு வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இதனால ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அன்றாட வேலைக்கு சென்றால்தான் உணவு கிடைக்கும் என்ற அடித்தட்டிலே வாழ்கின்ற மக்கள் உங்களுடைய ஆட்சியில கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இவருக்கு பலு தூங்கவும் சைக்கிள் ஓட்டத்துக்கு நேரம் சரியா போச்சு. சைக்கிள் ஓட்டவும் பலு ஓட்டவும் சரியா போச்சு. மீறி போனா டீ கடையில் போய் டீ குடிப்பாரு. வேற என்னத்தை சாட்சிங்க? இப்படி ஏழைகள் கஷ்டப்படுறாங்க. இந்த விலைவாசி எப்படி குறைக்கலாம் அப்படின்னு அதிகாரிகள் போட்டு மீட்டிங் போட்டு கேட்டு குறைச்சிருந்தா ஒரு நல்ல அரசாங்கம், ஒரு நல்ல முதலமைச்சர். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இதற்கென்று ஒரு தனி நிதி ஒதுக்கீடு செஞ்சோம். கூட்டுத்துறையில 50 கோடி ஒதுக்கீடு செஞ்சு புலி விலை ஏறி போச்சா அண்டை மாநிலத்தில் போகணும். எங்க புலி விலை குறையுதோ புலி வைன்றது இங்க கூட்டு சங்கத்தின் மூலமாக அந்த புலியை விநியோகம் செஞ்சு விலை கட்டுப்பாடு வச்சுக்கணும். என்ன பொருள் விலையேறியதோ அந்த பொருள் விலையை குறைப்பதற்கு பக்கத்து மாநிலத்துக்கு சென்று இந்த நிதியை பயன்படுத்தி அந்த பொருளை வாங்கிட்டு வந்து இங்க மக்களுக்கு குறைந்த விலையிலே அந்த பொருளை விநியோகம் செய்த கட்சி அதிமுக கட்சி ஸ்டாலின் அவர்களே திட்டமிட்டு செஞ்சோம். ஆட்சியில் பார்க்க முடியுதா? பெண் கட்டலாம் இந்த மாநகராட்சி பகுதி இன்னைக்கு 1000 ரூபாய் இருந்தா 100% வீட்டுக்கு வரி. இந்த வீட்டுக்கு 100 1000 ரூபாய் போட்டா 2000 ரூபாய் வரி கட்டணும். கடைக்கு இந்த கடை இருக்குன்னா முதல் 1000 ரூபாய் 2500 ரூபாய் கட்டணும். 150% வரி உயர்வு. கரண்ட் பில் 52%. 2000 ரூபாய் கரண்ட் பில் கட்டிட்டு 5000 ரூபாய் கரண்ட் பில் கட்டணும். ஆனா இப்படி கடுமையான மக்கள் மீது வரி போட்டு மக்களை மீது தலையை சுமத்தி மக்கள் தலை மீது இன்னைக்கு தாங்க முடியாத சுமை சுமத்தி அரசாங்கம் திமுக அரசாங்கம். என்ன செஞ்சிருக்கிறீங்க? குடிநீர் வரி, பத்தது குப்பை வரி, குப்பை கூட வரி போட்டாங்க, அதை கூட விடல. பத்திரப்பதி வரி, சாலை வரி,
எல்லாத்துக்கும் வரி போட்டாச்சு. வரி போடாததே கிடையாது. ஆனா வரி இல்லாத பட்ஜெட். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதி பார்ப்பதில்லை, மதத்தையும் பார்ப்பதில்லை. ஏழைக்கு ஜாதி மதத்தின் மக்களை வேறுபடுத்தி காட்டுவதை அண்ணா திமுக ஒருபோதும் ஏற்காது. ஜாதியின் அடிப்படையிலே மதத்தின் அடிப்படையிலே மக்களை பிரித்து பார்த்து வேறுபாடு வேண்டி ஒருபோதும் அண்ணா திமுக ஏற்றுக்கொள்ளாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியில பல்வேறு திட்டங்கள் நாங்கள் வச்சோம். இன்னொன்னு சொல்றார் ஸ்டாலின், நீங்கள் நலமா அப்படின்னு. யாராவது நலமா இருக்க முடியுமா? திமுக ஆட்சியில் இருக்க முடியுங்களா? இல்ல விட்டுதான் வைப்பாங்களா? நலமா இருந்தா விலைவாசி உயர்ந்து போச்சு, மின்கட்டணம் உயர்ந்து போச்சு, எல்லா வரியும் உயர்த்திட்டீங்க, மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, வருமானம் இல்ல, செலவு அதிகரிப்பு. அப்படி இருக்கின்ற பொழுது ஸ்டாலின் நீங்க நலமான்னு கேட்கிறாரு. யார் சொல்லி கொடுத்து கேட்டாங்க? அதையாவது யோசனை பண்ண வேண்டாம். ஒரு அரசியல்வாதியா இருக்கிறோமே, மக்கள் இப்படி துன்பப்பட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் போய் நலமான்னு கேட்டா மக்கள் கோபப்பட மாட்டாங்களான்னு ஒரு சிந்தனை கூட இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருவதோ அப்பொழுதுதான் ஊழல் மலித்து விடும். கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் மூணு கரெக்டா செய்யும். கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் அதுக்கு பொருத்தமானது. அதோட பிராந்தி கடை இருக்குது. பிராந்தி கடையில ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் இருக்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா தரங்களா 20 ரூபா தரங்களா தெரியல, 10 ரூபாய்னு நான் கேள்விப்பட்டேன். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 1 கோடி பாட்டிலுக்கு 10 கோடிங்க. ஒரு நாளைக்கு 10 கோடி. ஏழை எளிய இரவுகள் வாராமல் உழைக்கின்ற அந்த தொழிலாளி அவர் 10 ரூபா கொடுத்துதான் கூடுதலா அந்த மதுக்கடையில போய் மதுபானங்களை வாங்க முடியும். அப்போ ஒரு நாளைக்கு 10 கோடி. இன்றைக்கு அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு மந்திரி மாசத்துக்கு 300 கோடி, வருஷத்துக்கு 3600 கோடி கப்பம் கட்டினார். அவரை தான் செயல் வீரர். என்ன செயல் வீரர்? யாரு துட்டு அதிகமாக கொடுக்குறாங்களோ அவர் தான் திமுக செயல் வீரர். அவர் 5 கட்சி போயிட்டு வந்துவார். ஒரு கட்சி 2 கட்சி போடுவார். 5 கட்சிக்கு போய் இப்ப 10 ரூபாய் எடுத்துருக்காரு. பாதுகாப்பு. அது மட்டும் இல்ல, எங்கெல்லாம் மதுபான கடையில அதிகமா மதுபானம் விற்குதோ அந்த கடைக்கு பக்கத்துல பார். அந்த பார்லாம் தமிழ்நாடு முழு கரூர் சேர்ந்தவர்கள் 3000 பார் ஏலத்தில் எடுத்தார். 3000 பார். ஒரு 2 மாசம் டியூ கட்டிட்டு டியூ கட்டாம அதுக்கு பிறகு அந்த பார்ல கள்ளத்தனமா மது விற்கிறாங்க. அப்படி மது விற்கின்ற பொழுது அதுல பல்லாயிரக்கணக்கான கோடி வருமானம். இதுல பல்லாயிரக்கணக்கான கோடி வருமானம், இதுல ஆயிரக்கணக்கான கோடி வருமானம். இப்படி கப்பம் கட்டிய காரணத்தினால்தான் அவர் செயல் வீரர். இங்கிருந்தா ஊழல் சொல்றாரு திரு ஸ்டாலின், அங்க போனா உத்தமராயிரம். அண்ணா திமுக வரைக்கும் ஊழல்வாதிக்கிறாங்க, திமுக போனா உத்தமர். இப்படி இருக்கிறார். பச்சோதி கூட கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நிறமாறும். ஆனா அடிக்கடி அப்பப்போ நிறமாற முதலமைச்சர் நம்முடைய மாநிலத்துக்கு ஸ்டாலின் தான். அதோட நீங்க ஆட்சிக்கு வந்தபோது ஒரு பெரிய திட்டத்தை கூட வந்திருக்கிறீங்க. நாங்க எல்லா பொதுக்கூட்டத்திலையும் பேசுறோம், எல்லா தேர்தல் பிரச்சார கூட்டத்திலும் பேசுகிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆட்சி 10 ஆண்டு ஆட்சியில என்னென்ன திட்டத்தை நாட்டு மக்களுக்கு கொடுப்போம், என்னென்ன செய்ய போறோம்னு மேடையில சொல்றோம். ஆனா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசுறார். 10 ஆண்டு காலம் அண்ணா திமுக ஆட்சி ஒரு இருண்டாச்சாம். அண்ணா திமுக ஆட்சி இருண்டாச்சு. திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சி தான் நாட்டு மக்களுக்கு வெளிச்சம் கொடுத்த ஆட்சி. இங்க இந்த நகராட்சி மாநகராட்சி ஆக்கினதோ அண்ணா திமுக காலத்தில். பல்வேறு சாலைகளை அமைத்துக் கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சி. பல பாலங்களை கட்டி கொடுத்தது அண்ணா திமுக ஆட்சி. இங்க மெடிக்கல் கல்லூரி
மருத்துவ கல்லூரி பிரமாண்டமான கல்லூரி. நானே இதை அடிக்கல அடிக்க போனேன். 330 கோடி நாங்க தான் கொடுத்தோம். அற்புதமான ஹாஸ்பிட்டல் விரிவாக்கம். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் அருமையான மருத்துவ சிகிச்சை கிடைப்பதற்கு சிறப்பான கட்டிடத்தையும் கட்டி கொடுத்திருக்கிறோம். ஸ்டாலின் அவர்களை இங்க மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் ஒரே ஆண்டில் 14 அரசு மருத்துவமனைகள் கொண்டிருக்கிறோம். மருத்துவமனையோட உங்களால ஒரு மருத்துவமனை 3 ஆண்டு காலத்துல ஒரு மருத்துவமனை கூட முடிஞ்சதா? முடியலையே, திறமை இல்லையே. என்ன பார்த்தா 10 ஆண்டு கால ஆட்சி 2 நாள் ஆச்சு சொல்றீங்க. இன்னைக்கு 10 ஆண்டுல 7 சட்டக்கல்லூரி கொண்டாந்துருக்கோம். 7 சட்டக்கல்லூரி, 72க்கு மேல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். பாலிடெக்னிக் கல்லூரி, என்ஜினியரிங் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, இப்படி பல கல்லூரிகளை கொண்டு வந்ததன் விளைவு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை கோட்டுகின்ற அந்த குடும்பத்தில் இருக்கின்ற மாணவ மாணவி கூட குறைந்த கட்டணத்தில் அரசின் சார்பாக ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரியை சேர்ந்து உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை இந்தியாவிலே நாங்கள் அதிகம் படிக்கிறோம். 2011 அதிமுக ஆட்சி அம்மா தலைமையில மறைந்த பொழுது 132 பேர் தான் படிச்சுட்டு இருந்தாங்க திமுக ஆட்சியில உயர்கல்வி. ஆனா அதிமுக ஆட்சியில கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி அதிகமான நிதி ஒதுக்கீடு கல்விக்கு கொடுத்த காரணத்தால இன்னைக்கு ஏழை எளிய மாணவர்கள் அதிக அளவில் உயர்கல்வி படிச்சிருக்காங்க. 2019-20 இது மத்திய அரசு படி 2030 தமிழ்நாடு அடைய வேண்டிய இலக்கை 2019-20 52 பேர் 152 பேர் உயர்கல்வி படிச்சாங்க. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் அப்படி ஏதாவது பார்க்க முடியுதா? ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்தீங்களா? எதுவுமே இல்லையே. மத்திய அரசு வந்து என்னத்தை பண்றீங்க? ஒண்ணும் கிடையாது. அதே போல பல்வேறு துறைகள் இருக்குது. அத்தனை துறையிலும் சிறப்பான நிர்வாக திறமையின் காரணமாக தேசிய அளவில் விருதுகள் பெற்று வந்த ஸ்டாலின் அவர்களே, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 4 ஆண்டு காலமாக தேசிய விருதை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மின்சாரத்துறை அண்ணன் இருக்கார், மின்சாரத்துறையில தேசிய விருதுகளை பெற்றோம். போக்குவரத்து துறையில தேசிய விருதை பெற்றோம். சமூகத்துறையில தேசிய விருதுகளை பெற்றோம். உயர்கல்வியில தேசிய விருதுகளை பெற்றோம். உணவு தானிய உற்பத்தி 100 லட்சம் மெட்ரிக் டன் மேலாக உற்பத்தி செஞ்சு 5 ஆண்டு தொடர்ந்து கிறிஸ்கர்மான் என்ற உயர்ந்த விருதை பெற்ற ஸ்டாலின் அவர்களே, உங்களால அது மாதிரி பெற முடிஞ்சதா? ஒரு அரசாங்கம் எப்படி இருக்க வேண்டுவதற்கு முன்மாதிரி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கஷ்டப்பட்ட உழைச்சோம், திறமையா நிர்வாகம் பண்ணோம். அதிகாரிகள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார். உங்களை போல குழு போடல, திறமையான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை வைத்து சட்ட ஒழுங்கு காக்கப்பட்டது. நிர்வாக திறமைக்கு ஐஏஎஸ் வைத்து நாங்க போட்ட திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தணும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு மருத்துவத்துறையில் எடுத்துங்க. உதாரணம் திண்டுக்கல் தான் நினைக்கிறேன். திண்டுக்கல் ஒரு தொழிலாளி 2 கை இல்லாத, கை 2 இல்ல, அவர் வந்து என்னை பார்த்தார். எனக்கு 2 கையும் பொறுத்துக்கினார். எப்படி பொறுத்த முடியும் 2 கை இல்லாத? நான் சிந்திச்சு பார்த்த உடனே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்கிட்ட தொடர்பு கொண்டு அனுப்பி வைக்கிறப்பா, நீங்க டாக்டர் கலந்து இது மாதிரி 2 கை இல்லாதவருக்கு 2 கையும் பொறுத்த முடியுமான்னு கேட்டேன். சரி, அவரும் நானே டாக்டர் குழுவை கன்சல்ட் பண்ணி சொல்லணும்னு சொல்லி டாக்டர் குழுவை அழைச்சி இவரை கூட்டிட்டு போய் இங்க திண்டுக்கல்கார தான், திண்டுக்கல் சேர்ந்த ஒரு தொழிலாளி தான், ஏதோ விபத்துல 2 கையும் போயிட்டு. அப்புறம் டாக்டர்லாம் பார்த்துட்டு சரி நான் முயற்சி செய்யறேன் அப்படின்ட்டு 2 கையும் இல்லாத ஒருவருக்கு ஒரு இறந்த உடல் இருந்து 2 கையை எடுத்து பொருத்தி சாதனை பிடித்த அரசாங்கம். சித்தையின் கோட்டை நாராயணசாமி, அவர் பேர் சித்தையின் கோட்டை நாராயணசாமி. இதுதான் ஸ்டாலின் சாதனை. உங்களோட ஆட்சியில கையோட போனா கை இல்லாத வராங்க, காலோட போனா கால் இல்லாத வராங்க, உயிரோட போனா என்ன? இப்படிப்பட்ட ஆட்சி திமுக ஆட்சி. அதிமுக ஆட்சியில கையில்லாத போனா கையோட முடியும். வந்து வாலிபால் போட்டு காட்டினார், கை நல்லா இருக்கிறது, வாலிபால் போட்டு திருமணம் ஆகி போச்சு. அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய சாதனை என்றால் அதுதான் சாதனை. அதோட அரசு பள்ளியை படித்த மாணவ செல்வங்கள் இன்றைக்கு 2018-19
வெறும் 9 பேர் நீட் தேர்வுல அரசு பள்ளி படித்த மாணவ செல்வங்கள் எல்லாம் ஏழை மாணவர்கள். அரசு பள்ளியில ஏழை மாணவர்கள் அதிகம் படிக்கிறாங்க. அந்த மாணவர்கள் 18-19 வெறும் 9 பேர் தான் மெடிக்கல் காலேஜ் போனாங்க, மருத்துவக் கல்வி படிக்க போனாங்க, இடம் கிடைச்சது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அம்மாவுடைய அரசு இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவர்களாக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும். அதற்காக இன்னைக்கு உயர் அரசு அதிகாரிகள் அழைத்து சட்டவர்கள் அழைத்து அதற்கு ஒரு திட்டம் தீட்டப்பட்டு 7.5% உள்ளிடங்களை கொண்டு வந்து அண்ணாதிமுக ஆட்சியில் சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி 2160 பேர் மருத்துவ கல்வி படிக்கிறாங்க, பல் மருத்துவம் படிக்கிறாங்க. இப்படி ஒரு திட்டமாவது இந்த ஏழைகளுக்காக நீங்க செஞ்சிருப்பீங்களா? சொல்லி பார்க்கலாம். ஒரு திட்டம் எதுவுமே செய்யல. அதோட இந்த இடஒதுக்கீட்டில் கிடைத்த மாணவர்கள் அத்தனை பேர் ஏழைகள். மருத்துவ கல்வி கட்டணம் கட்டணும் என்னிடத்தில் கவனத்துக்கு வந்தது. உடனே அதிமுக அரசாங்கம் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக மருத்துவக் கல்வி, பல் மருத்துவக் கல்வியிலே தேர்வானவர்களுக்கு அரசாங்கமே கல்வி கடனை செலுத்தும். இப்படி ஏழை மக்களுக்கு என்ன திட்டங்கள் வேணுமா, ஏழை மக்கள் எந்த அளவு ஏற்றம் பெற வேண்டும், ஏழை மக்கள் எப்படி நன்மை பெற வேண்டும், இதையெல்லாம் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா வழியில அம்மாவுடைய அரசு 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு கொடுத்தோம். அதே போல கொரோனா காலம் 11 மாதம் கொரோனா காலம், யாரும் வீட்டு விட்டு வர முடியல, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியல. அப்படி கடுமையான கொரோனா வைரஸ் தொற்று இருக்கின்ற காலகட்டத்தில் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, வருமானம் இல்லை. அப்படிப்பட்ட காலத்தில் கூட விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். 11 மாத காலம் விலையெல்லாம் அரிசி போட்டோம், ரேஷன் கடையில சக்கரை கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், கொடுத்தோம் இல்லையா? எல்லாத்தையும் கொடுத்தோம். எந்த ஆட்சியிலையும் கொடுக்கல. அதோட 3 வேளை ஏழை மக்களுக்கு அம்மா உணவகத்திலிருந்து சமூக நல துறையிலிருந்து சுட சுட உணவு கொடுத்தோம். முதியோர்களுக்கு, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் வீட்டுக்கே கொண்டு போய் உணவு கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில். புயல், வெள்ளம், கஜா புயல் வந்து, வர்தா புயல் வந்தது, தானே புயல் வந்து, எத்தனை புயல் அத்தனையும் சமாளிச்சு அதிமுக ஆட்சி சிறப்பான நிர்வாக திறமை அரசு, நிர்வாக திறமையுள்ள அரசு என்பதை நிரூபித்து காட்டணும். ஒரு புயல் வந்ததுங்க, கஜா புயல், அதிக புயா 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 புயான்னு கத்துறாரு, நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டாரு. கஜா புயல் மாதிரி ஒரு புயல் வந்தா திமுக ஆட்சி அடிச்சிட்டு போயிடும். திமுக ஆட்சிய புயல் மாதிரி அது ஆட்சியை அடிச்சிட்டு போயிருக்கோம். எங்களுக்கு கூட பணமா கொடுத்தாங்க. நாங்க மாநில நிதியில் இருந்து தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்ம தேர்ந்தெடுத்து ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறாங்க. அந்த மக்களுக்கு செய்திகளை கூட பாரபட்சம் பார்க்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். மத்தியிலிருந்து பணம் வந்ததான் இங்க செய்யலையா? அதுக்காக நம்ம முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. எங்களுக்கு எத்தனை புயல் வந்தது, அப்பெல்லாம் மத்திய அரசு கொடுக்கலையே. இன்னும் சொல்ல போனா 14 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருந்தது. மத்தியில பாரதிய ஆட்சி 5 ஆண்டு காலம் அமைச்சரவையில் இருந்தீங்க. பிறகு காங்கிரஸ் ஆட்சி 5 ஆண்டு காலம் மத்தியில இருந்தீங்க. அதுக்கு முந்தி 4 ஆண்டு காலம் 14 ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்து திமுக. அப்ப யாராவது நிதி கொண்டு வந்தீங்களா, இல்ல திட்டத்தை கொண்டு வந்தீங்களா? அதனால் தமிழ்நாடு மக்கள் ஏற்றப்பட்டார்களா? அப்போ புயல் வந்தது. இவர்கள் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருந்தது. அப்ப புயல் வந்த போதும் பணம் கொடுக்கலையே. இதெல்லாம் எதற்காக சொல்லிட்டு சொன்னால், ஒரு திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார். மக்கள் இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிறார்கள், மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே ஒரு திறமையுள்ள அரசாங்கம் என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான். அதை நிரூபணம் செஞ்சிருக்கிறோம், நிரூபிச்சிருக்கிறோம். இந்தியாவிலேயே தார் சாலை அதிக நீளமுள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஆட்சியில் ரோட்டை போட்டாங்க, ரோட்டை போடாதே பணத்தை எடுத்தாங்க. கரூர்ல ரோட்டை போடாமையே பணத்தை எடுத்த கட்சி திமுக கட்சி. சிந்திச்சு பாருங்க, ஒவ்வொரு திட்டமும் சிறப்பா செஞ்சோம். அது மட்டும் இல்ல, பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம்.
அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது தைப்பொங்கல் என்று எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் வழங்கிய ஒரே அரசாங்கம் அதிமுக. முழு கரும்பு கொடுத்தோம், பச்சரிசி கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோம், ஏலக்காய் கொடுத்தோம், முந்திரி கொடுத்தோம், எல்லாம் கொடுத்து தைப்பொங்கல் மகிழ்ச்சியா நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாட என்பதற்காக பொங்கல் தொகுப்பை கொடுத்த அரசாங்கம் அதிமுக. கொரோனா காலத்தை விட குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். எல்லாமே பார்த்து பார்த்து மக்களுடைய கஷ்ட நஷ்ட துன்பம் துயரங்கள் எல்லாம் பார்த்து அதிலிருந்து இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக அதிமுக அரசு எடுத்த நடவடிக்கை சிறப்பான நடவடிக்கை என்று மக்கள் இன்னைக்கு போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ஆட்சியில் அப்படியே இருக்கு. தமிழ்நாட்டில் எங்க போய் பார்த்தாலும் மக்களை கேட்டாலும் இந்த திமுக ஆட்சி எப்போ வீட்டுக்கு அனுப்பிதான் திமுக ஆட்சிய எப்ப வீட்டுக்கு அனுப்புறதா ஒரு தமிழ்நாடு பூரா ஒழிக்குது. அதோட ஒருத்தர் ஒற்றை செங்கலை தூக்கிட்டு தெரிஞ்சிட்டு ஒரு செங்கல் எடுத்துக்கிறாரு. அந்த யார் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்களே தெரியல. அந்த ஒற்றை செங்கலை தூக்கிட்டு ஊரூரா போயிட்டு இருக்காரு. இதை வச்சுட்டு நீ என்னப்பா பண்ண போற சொல்ல. எய்ம்ஸ் மருத்துவமனையை அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது பிரதமர் கூட்டியது அடிக்கல் நாட்டணும். அப்பதான் 2019 நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அவருடைய கூட்டணி 38 ஜெயிச்சாங்க. அந்த 38 நாடாளுமன்றம் போய் பணி செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த செங்கல் அங்கு கூட காட்டணும். நாடாளுமன்றத்தில் காட்டினா நாடாளுமன்றத்தில் நிதி ஒதுக்கீடு செஞ்சு அந்த திட்டம் நிறைவேறும். அதெல்லாம் இல்லை, கிடையாது. செங்கலை காட்டி விளம்பரத்தை தேடிக்கொள்ள வேண்டும். செங்கலை காட்டி விளம்பரத்தை தேடிக்கொள்ள வேண்டும். அதுதான் அவருடைய எண்ணம். அந்த திட்டம் நிறைவேற வேண்டும் என்பதெல்லாம் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடையாது. ஊரூரா செங்கலை தூக்கிட்டு போய் அதனால என்ன பயன் சொல்லுங்க பார்க்கல. எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இதே அதிமுக நாடாளுமன்றம் தான் செங்கலை அங்கேயே வச்சு அடுக்கி நிதி வாங்கியிருப்பாங்க. அதிமுக ஆட்சி இருக்கும் போது எவ்வளவு திட்டத்தை வாங்கணும். மெட்ரோ ரயில் திட்டம் சென்னையில 63,000 கோடிக்கு நாங்க அனுமதி வாங்கணும். காவிரி குண்டாறு நாங்க அனுமதி வாங்கி செஞ்சோம். பல திட்டங்கள் அதிமுக ஆட்சி இருந்தது. உங்களுடைய ஆட்சியில எந்த திட்டத்தையும் பார்க்க முடியலையே. அதுக்கு தில்லு திராணி தெம்பு இல்லைங்க இந்த முதலமைச்சருக்கு. அதோட இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பல்வேறு திட்டங்களை அதிமுக ஆட்சி நிறைவேற்ற. ஏன்னா போற மக்கள்லாம் முதலமைச்சர் பேசுறார் அதிமுக ஆட்சி இருந்தாச்சு. திரு ஸ்டாலின் அவர்களே, அதிமுக ஆட்சி ஒரு வெளிச்சம் உள்ள ஆட்சி என்பதற்கு பல்வேறு சான்றுகள் அடிப்படையில் நாங்கள் புள்ளி கொடுத்தோம் நான் தெரிவிக்கிறோம். அதற்கு முன்பு இஸ்லாமிய மக்களுக்கு அம்மாவுடைய ஆட்சியில நிறைய திட்டங்கள் செஞ்சிருக்கோம். சிறுபான்மை மக்களுக்கு அம்மா முதலமைச்சர் இருந்தபோது புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கட்சி தயாரிக்க 5600 டன் மெட்ரிக் டன் அரிசி வயலான நாகர்கர்கா சந்தன கூடு விழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகளை விலையில்லாமல் கொடுத்தோம். 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கி வந்தது நிறுத்திட்டாங்க. உடனே அதிமுக அரசு அதை தொடர்ந்து 6 கோடி கொடுத்தோம். போதாதுனாங்க 12 கோடியை மானியத்தை வைத்து கொடுத்தோம். ஹஜ் பயணிகள் சென்னையில் வந்து தங்கி அந்த புனித யாத்திரைக்கு போவோம். அப்ப அங்க தங்கி செல்வதற்கு ஹஜ்ல வேண்டாங்க 15 கோடி கொடுத்து நான் முதலமைச்சர் ஹஜ்ல கட்டி கொடுத்தேன். ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 மதிப்புதவி வழங்கப்பட்டது. உலமாக்களுக்கும் ஓய்வினர்களுக்கும் ஓய்வு பயணிகள் எண்ணிக்கை 2004 2007 600 ஆகும். ஓய்வூதியம் 705 3000 உயர்த்தப்பட்டது. உலமாக்களுக்கு புதிய இருசக்கர வாகனங்கள் மானியம் 25,000 கொடுக்கப்பட்டது. இப்படி பல திட்டங்களை அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்தோம். அது மட்டுமல்ல, நம்முடைய ஜனாதிபதி தேர்தல் நடந்தது. அதுல டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் நிறுத்தப்பட்டாங்க. அதிமுக ஆதரிச்சது அப்துல் கலாம் அவர்களை எதிர்த்து ஓட்டு போடுது திமுக. இவெல்லாம் சிறுபான்மை மக்களை காக்கிறாங்க. இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி அவர் தான் உயர்ந்த பதவி, அடுத்துதான் பிரதமர். அப்படிப்பட்ட பதவிக்கு அதிமுக ஆதரவு கொடுத்து ஓட்டளித்தது, திமுக எதிர்த்து ஓட்டளித்தது. இதுதான் இரட்டை வேடம் என்பதை நாட்டு மக்கள் உணர வேண்டும். கிறிஸ்தவ மக்களுக்கும்
நிறைய திட்டங்களை நம்ம செயல்படுத்தியிருக்கிறோம். இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் நிலக்கோட்டை அரசு மகளிர் கல்லூரி கலா ஆட்சியில் துவக்கப்பட்டது. கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்திற்கு புதிய இடம் தேர்வு செய்யப்பட்டு புதிய கட்டமைப்பு வசதிகள். நத்தம், நிலக்கோட்டை மற்றும் வத்தலக்குண்டு ஒன்றிய பகுதியில் உள்ள கிராமங்களுக்கு 656 கோடியில காவிரி கூட்டு குடிநீர் கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறார். கொடைக்கானல் நகருக்கு தடையில்லா குடிநீர் வழங்க 44 கோடி மதிப்பில் குண்டார் குடிநீர் திட்டம் செயல்படுத்தும். கொடைக்கானல் நகர் முழுவதும் 14 கோடிகள LED விளக்குகள் பொருத்தப்பட்டது. பல ஆண்டுகளாக கொடைக்கானல் நகரில் வீடு கட்ட தடையாக இருந்து வந்த பழைய மாஸ்டர் பிளான் மாற்றி அமைக்கப்பட்டு அனைவருக்கும் எளிதாக வீடு கட்ட ஏதுவாக புதிய மாஸ்டர் பிளான் கொண்டு வரப்பட்டு அமல்படுத்தப்பட்டது. கொடைக்கானல் ஏரி 10 கோடி மதிப்பீட்டில் தூர்வாரப்பட்டு ஏரியை சுற்றி 2 கோடி மதிப்பீட்டில் மண்ணு விளக்கல் நடைபாதை அமைக்கப்பட்டது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயிலுக்கு பக்தர் சென்று வர 4 கோடியில் ரோப் கார் வசதி செய்யப்பட்டுள்ளது. பழனி நகர சுத்தியும் அந்த கிரிவல பாதை பூராமே சிறப்பான சாலைகள், கழிவுநீர் வடிகால் செஞ்சு கொடுத்தது 56 கோடியில் செஞ்சு கொடுத்தது. வத்தலக்குண்டு நகருக்கு 29 கோடியில கூட்டு குடி திட்டம் செய்யப்பட்டது. வத்தலக்குண்டு நகரில் புதிய வட்டார போக்குவரத்து கீழ் கூட்டுக்குடி திட்டம் 150 கோடியில மேற்கொள்ளப்பட்டது. நிலக்கோட்டை தாலுகா சித்தர்கள் நத்தம் கிராம அருகில் வையாற்றின் குறுக்கே 13 கோடியில தடுப்பணை கட்டப்பட்டது. நரசிங்கபுரம் ராஜவாய்க்கால் 10 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு நிலக்கோட்டை மற்றும் வத்தலக்குண்டு பகுதியில் உள்ள கண்மாயில் நீட் கொண்டு வரப்பட்டது. சித்தையன் கோட்டை மேற்கு ராஜவாய்க்கால 10 கோடி மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டு புதிய கான்கிரீட் அமைக்கப்பட்டது. ஆத்தூர் காமராஜர் நீர்த்தேக்க 85 கோடி மதிப்பீட்டில் தூர்வாரப்பட்டு அதன் கீழே உள்ள புதிய சிக்கனை கட்டப்பட்டது. ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் குடிநீர் வழங்கிட 105 கோடி மதிப்பீட்டில் காவிரி கூட்டுக்குடியில் சேர்ப்பது. இத்தனையும் நாங்கள் செஞ்சிருக்கோம். காலை முதல் கள்ளி மந்தை வரை 200 கோடி மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கப்பட்டது. நிலக்கோட்டை தாலுகா அலுவலகம், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ஆகியவற்றுக்கு புதிய கட்டிடங்கள், பூ மார்க்கெட் பகுதியில் வணிக வளம் கட்டப்பட்டது. வத்தலக்குண்டு நகரில் புதிய பத்திரப்பதிவு வழங்கும் வருவாய்த்துறை கட்டப்பட்டது. ஆத்தூர் அரசு மருத்துவமனை தரம் வைக்கப்பட்ட 35 கோடியில 34 படுக்கை வசதி கொண்ட மருத்துவமனை கட்டிடம் மற்றும் கட்டமைப்பு செய்யப்பட்டது. சித்தையன் கோட்டை, சித்தரேவு, ஐயம்பாளையம் ஆகிய இடங்களில் 17 கோடியில கூடுதல் பள்ளி கட்டணம். இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எங்க ஆட்சி 2 ஆட்சியில மக்களுக்கு ஒளிமறைவான ஆட்சி என்று போட்டுள்ள ஆட்சி அதிமுக ஆட்சி என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்டி நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சாளர் திரு நெல்லை முபாரக் அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நம் கூட்டணி சார்பாக போட்டியிடார். நம் வேட்பாளரை விட 10 மடங்கு கூடுதலாக பணியாற்றி அவர் வெற்றி பெற செய்ய வேண்டும். எருமை போல தேனீக்களை போல சுறுசுறுப்பாக இருந்து நம் வாக்குகள் எங்கெங்கே இருக்கின்றதோ தேடி பிடித்து பதிவு செய்து லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசங்களை அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இருக்கிற கூப்பி வேண்டி கேட்டு தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். விடியா திமுக. நன்றி, வணக்கம். இந்த சிறப்பான பொதுக்கூட்டத்திற்கு வருகை சிறப்பித்த கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அருமையான எடப்பாடியார் அவர்களையும் மற்றும் அனைவரையும் அங்கரே
இந்த எடுத்துறேன்